மதிப்பிற்குரிய மேசம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மேசராசி நண்பர்களே, இந்த பதிவு ஒரு 10 நிமிஷம் கவனித்து கூர்ந்து கேளுங்க. இதில் சனி பகவானுடைய ஏழரை சனி காலம் இப்போ மேசராசிக்கு ஆரம்பமாயிருக்குது. அதில் முதல் கட்டமாக விரய சனி ஆரம்பம். மேசராசி நண்பர்களை எல்லாரையுமே இந்த விரய சனி காலம், ஏழரை சனி காலம் பாதிப்பை கொடுத்துருமா? எல்லாத்துக்குமே பாதிப்பை தருமா? யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வராது, யார் யாருக்கெல்லாம் சனி பகவானால் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக மேசராசி நண்பர்கள் கோடான கோடி நபர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஏழரை சனி காலத்தில் நல்லது நடக்காதா, கெட்டது தான் நடக்குமா? அப்படின்னா கோடான கோடி நபர்களும் ஏழரை சனி காலத்தில் வாழவே முடியாதா? எல்லாருமே கஷ்டப்படுவாங்களா? அப்படி இல்லை இல்லையா? அப்போது ஏழரை சனி அப்படிங்கிற ஆரம்பம், சனி பகவானுடைய விரய சனி காலம் ஆரம்பம் அப்படின்னா ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த சனி பகவான் யோகாதிபதியாக வரக்கூடிய நாமயோகம் அப்படிங்கிறது 3 நாமயோகங்கள் இருக்குது. விஷ்கம்பம், கண்டம், பரிகம். விஷ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த 3 நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி பகவான் யோகாதிபதியாக வருகின்றார். அப்போ அவர் யோகமாக வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடான அயன சைன போக விரயஸ்தானத்தில் பயணிக்கின்ற காலம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு வாழ்வாங்கு வாழ வச்சிருவார். பணம், பொருள், செல்வாக்கியத்தை கொடுத்து வாழ்க்கையின் உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுருவார். அப்போது யோகாதிபதியாக இருந்து அவர் விரயசனி காலத்தில் அந்த 12ஆம் இடத்தில் மேசராசிக்கு இருக்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பார். யோகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தார்னா 2ஆம் இடம் தனம்பாக்கு குடும்பஸ்தானம். இந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களுமே அவர் செய்து கொடுத்துருவார். குடும்பத்தில் சண்டை, சச்சரவுகள், பிணக்கங்கள் எதுவுமே கிடையாது. எப்போதுமே சந்தோஷம், மகிழ்ச்சி தான். வீட்டில் தன செல்வங்களை குறையாமல் அவர் உண்டு பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா மேச ராசிக்கு அவர் 10ஆம் அதிபதி அண்டு 11ஆம் அதிபதி. ஒரு பக்கம் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் யோகாதிபதியாக வந்துட்டா தொழிலில் அபரிதமான வளர்ச்சியை கொடுத்து நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் தாவி போய் பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் செய்வார். நிறைய முதலீடு பண்ண வைப்பார், நிறைய சம்பாத்தியங்களை கொடுப்பார். கவலையே படாதீங்க. அவர் யோகாதிபதியாக இருந்து 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை குறிக்கக்கூடிய இடம். கடினமாக உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், கையில் காசு பணம் தங்கலை, நோய் நொடி உபாதைகள், எப்போ பார்த்தாலும் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள், மாமன் தாய்மாமன் வழியில் பிரச்சனை, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு சனி அந்த இடத்த பார்க்கிறார். யோகாதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தை பார்த்தால் இந்த பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஆக உழைப்பில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 6ஆம் இடம் வெற்றியை கொடுத்து விடும். கவலையே படாதீங்க. நீங்களெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், ஐயா பாக்கியஸ்தானம், சகல சௌபாக்கியங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சனி பகவான் யோகமாக இருந்து யோகாதிபதியாக இருந்து 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த விரயசனி காலம் அல்ல, ஏழரை சனி காலம் முழுவதுமே நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆக எல்லாத்தையும் சனி பகவான் பாதிப்பு தந்துருவாரா? எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துருவாரா? சனி என்றால் பயப்படுவதற்கு என்ன காரணம்? தப்பு செய்தவர்கள் பயப்படலாம், தவறு செய்யாதவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக இந்த இடத்துல சனி பகவான் தவறு செய்தாலும் அல்லது நியாயமானவர்களாக இருந்தாலும் தவறு செய்யாதவர்களாக இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத கவனமாக பாருங்க. அதாவது நிம்மதியான உறக்கம் வேணும் மனுஷனுக்கு. எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் போன காரியம் சக்சஸ் ஆகணும். ஒரு அலைச்சல் திருச்சல் இல்லாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யத்தை தர வேண்டும். ஒரு பக்தி வழிபாட்டில் நமக்கு கைகூட வேண்டும். இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும். இதைத்தான் சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு சொல்றார். ஆக விரயசனி காலத்தில் பணம் பொருள் எவ்வளவுதான் விரயமானாலும் அவர் யோகாதிபதியாக இருந்து 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சுப விரயத்தை தான் ஏற்படுத்துவார், சுப செலவுகளைத்தான் ஏற்படுத்துவார். உங்களை நல்லா வச்சிருப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நோய் நொடி உபாதைகள் இல்லை, கடன் பிரச்சனைகள் இல்லை, வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லை, எதிரிகள் இல்லை. நம்ம போய் சூழ்ச்சி தந்திரக்காரவங்கள்ட்ட மாட்ட போகிறது கிடையாது. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக எல்லா நல்ல விஷயங்களுமே இவர் பண்ணி கொடுப்பார். அதனால்
சனி பகவானை யோகாதிபதியாக பெற்ற ஜாதகர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சொல்லிட்டேன். விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி. அவர் 12ல் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வாழத்தான் போகிறோம். நம்ம ஒரு கையஸ்டான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு சனி பகவான் பக்கபலமாக இருப்பார். முழுக்க முழுக்க சனி பகவான் நமக்கு நீதி தர்மத்தின் வழியாகவே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை வச்சிருப்பார். ஆக அரசியல்னாலும் சரி, அரசு ஆதாயங்கள்னாலும் சரி, பொது காரியங்களாலும் சரி, ஆன்மீக தர்ம பணிகள் என்றாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் மேஷராசி நண்பர்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்க சனி பகவான் கடமைப்பட்டிருப்பார். உழைப்பால் உயரக்கூடிய தன்மை, மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், நல்லதொரு வேலை வாய்ப்பு. ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது வருமானத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக நிம்மதியை நமக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கிறது இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே சனி பகவான் அவயோகியாக பெற்றவர்கள் யார் என்று கேட்டால், சோபனம், கர்ஷனம், சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோருக்குமே சனி பகவான் அவயோகமாக வருவார். நண்பர்களே, இந்த பதிவு நான் ஒரு பொழுதுபோக்குக்காகவோ எனக்கு யூடியூப்பில் காசு வரும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் போடவில்லை. இந்த சனி பகவான் 7.5 சனியாக வந்துட்டாரே அப்படிங்கிற பயம் நம்மளை பிடிச்சி ஆட்டுது. யாருக்கெல்லாம் பாதிப்பை தருவார் அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆக 10 சனி 12ல் வந்துட்டாரு, நம்மளை போட்டு பார்த்துருவார் அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஆக சோபனம், கஷ்ணம், சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே சனி பகவானுக்கு கொஞ்சம் பயந்து நடக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த அவயோகமாக சனி 12ஆம் இடத்தில் இருந்தால் அவங்க நிம்மதியை கெடுப்பார் அப்படிங்கிற விஷயம், அலைச்சல் திருச்சல் நிறைய கொடுப்பார். எங்கே போனாலும் நம்ம நிறைய விரயத்தை தான் சந்திப்போம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக உண்டு. அவரே 7.5 சனியை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கணும். குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்கி விட்டுருவார். இந்த குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை பறிச்சிருவார், சந்தோஷத்தை பறிச்சிருவார், வருமானத்தை தடை பண்ணுவார். அதை பார்த்துக்கங்க. கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த சோபனம், கஷ்ணம், நாமயோக, சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் சனி அவயோகமாக இந்த விஷயத்தெல்லாம் செய்வார். அவர் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் கடனை கட்டாயம் கொடுப்பார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரமாட்டார். நிறைய உடல் உபாதைகளை கொடுப்பார். கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, கணுக்கால், பாத வலி, எலும்பு வலி பிரச்சனைகள் அதிகமாக கொடுப்பார். தலை சுற்றல் அதிகமாக கொடுப்பார். நரம்பு பிரச்சனை சம்பந்தமாக ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார். நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணுவார். ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, ஒரு படி ஏற முடியல. இதெல்லாம் சனி பகவான் தான் கொடுப்பார். ஆக அவர் அவயோகியாக இருக்கும் பட்சத்தில் அவர் 10ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறது கடும் பகையை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஒரு நல்லதே நடக்காது. தந்தையால் ஒரு யோகம் இல்லை, தந்தைக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. ஆக ஒரு கஷ்ட காலத்தை எப்படி சனி பகவான் கொடுப்பார், யாருக்கு கொடுப்பார்? ஆக மேசராசியில் பிறந்த அனைவருக்குமே கொடுத்துருவார் அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்கிறேன். புரிஞ்சுக்கங்க, தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்னா அனுப்புங்க. நீங்கள் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சனி பகவான் யார், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் சனி இந்த இடத்துக்கு வரப்படும்போது உங்களுக்கு என்ன பலனை தருவார் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆக 30 வருஷங்களுக்கு அப்புறம் தான் சனி 12ல் வந்திருக்கிறார் இல்லையா? சரிங்க. இந்த விஷ்கம்பன் நாமயோகம், கண்டம், பரிகம், சோபனம், கஷ்ணம், சுபம் நாமயோகத்தில் நாங்கள் பிறக்கவில்லை, வேறு நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாமே கண்டிப்பாக சனி பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். அப்படி என்றால் சனி பயிற்சி எங்கேயெல்லாம் நடக்கின்றதோ அந்த ஆலயங்களுக்கு சென்று பாருங்கள். கருப்பு வஸ்திரம் தரித்து விடுங்கள். சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் கொடுங்க, கதம்ப மாலை கொடுங்க, கருப்பு எள்ளால் விளக்கு ஏற்றுங்க, எள் விளக்கு ஏற்றுங்க, கருப்பு எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வையுங்கள். சனிக்கிழமை தோறும் மறந்துடாதீங்க. கட்டாயம் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க. பித்ருக்கள் சாபம் விலகக்கூடிய அமைப்பு, தோஷங்கள் விலகக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் சனி பகவானால் தான். ஆக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் தான் நம்மளை நல்ல முறையில் வாழ வைக்கும். ஆக சனி பகவானுடைய சன்னிதானங்களுக்கு சென்று கையை மேலே தூக்கி கும்பிட்றதோ, நெஞ்சுக்கு நேரம் வச்சு கும்பிட்றதோ, கையெடுத்து கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அது கையெடுத்து கும்பிட்டால் அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் ஒன்று உண்டு. இது வரைக்கும் நிறைய பேர் சனி பகவானை கையெடுத்து கும்பிட்டா நம்மளை விட்டுருவார் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க.
இருக்கிற நவகிரகங்களில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கையெடுத்து கும்பிடலாம். ஆனால் சனி பகவானை மட்டும் நேராக நின்று மனசால தரிசனம் பண்ணணும். அப்போ தான் அவர் பார்ப்பார், இவங்க எல்லாமே நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நீதிக்கு கட்டுப்பட்டவங்க, நம்ம வழியை பின்பற்றுறவங்க, நம்ம கூட வர்றவங்க, நம்ம கூடவே இருந்து நம்மளை பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவர் மனம் உருகுவார், மனம் இறங்கி வருவார். ஆக கூழ கும்பிடு போடுறவங்களை கண்டா சனி பகவானுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ என்ன தவறு செஞ்ச, ஏன் கூழ கும்பிடு போடுற? இன்றைக்கும் நம்ம பொது வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்ம ஒரு முக்கியமான ஆளை நம்ம கையெடுத்து கும்பிட்டோம்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், என்னையாப்பா கும்பிடுற, கடவுளை கும்பிடுப்பா அப்படின்வாங்க. நீங்கள் தாங்க எனக்கு கடவுள் சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிற மாட்டாங்க. அவங்களால நம்ம பல நன்மைகளை அனுபவிச்சிருந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன கும்பிடாத, உன்னுடைய மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நட, அதுவே போதுமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்ட நட நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் சனி பகவான். அவங்கெல்லாம் சனி பகவான். அதனால் சனி பகவானை கையெடுத்து கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ கூழ கும்பிடு போட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி கூழ கும்பிடு போடுற விஷயங்கள் பூராமல் எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தனக்கு ஒரு காரியம் சாதிக்கணும்னா அவர் ரவுடியாக இருந்தாலும் கூழ கும்பிடு போட்டு சாதிப்பாங்க. தேவையே கிடையாது, நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதனால் சனி பகவான் யாருக்கு பாதிப்பை தருவார் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவை நான் கொடுப்பேன், தெளிவாக கொடுப்பேன், இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி. திருக்கணிதத்துக்கு அவர் ஆல்ரெடி 12, வாக்கியத்துக்குத்தான் இப்போ வர்றார். ஆக எப்படி இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆக மற்ற நாமயோகங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை செக்கப் பண்ணிக்கங்க. தயவு செய்து சுய ஜாதகத்தை செக்கப் பண்ணாமல் பொதுவாக வரக்கூடிய சனி பயிற்சி பலன்களை பார்த்து பயப்படாதீங்க, அடிச்சுக்கிறாதீங்க, கைகால் உதறாதீங்க. ஆக சனி 12இல் இருக்கும் பொழுது தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறார், இறைபக்தியை கையில் எடுங்கன்னு சொல்கிறார், யோகாசனம் செய்யுங்கள், உடற்பயிற்சி ரொம்ப அவசியம், நடந்து உடற்பயிற்சி செய்யக்கூடியது. ஆக 12ஆம் இடம் என்னது? அயனம், பயணங்கள், நடந்து உடற்பயிற்சி செய். காலில் செருப்பு இல்லாமல் ஒரு 10 நிமிஷமாக நடக்கணும். காலில் குமிழ் வச்ச செருப்பு போடுங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த காலகட்டத்தில் விரைய சனி காலகட்டங்களில், 7.5 சனி காலகட்டங்களில் நம்ம பாதிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவி செய்யுங்கள், முதியோர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்கள், அதுவே போதுமான விஷயம். ஆக இப்படியெல்லாம் சனி பகவான் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் நமக்கு இருக்கிறார். ஆக யாருக்கு நன்மை செய்வார், யாருக்கு தீமை செய்வார் அப்படிங்கிறத நாமயோகத்தின் பிரகாரம் இதில் நான் விளக்கி கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், நீங்கள் பிறந்த கரணம் கௌலவ கரணத்தில் பிறந்திருந்தால், இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்க போதுன்னு அர்த்தம். 12இல் சனி வந்துட்டார். கௌலவ கரணத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு வருமானம் பன்மடங்கு, அரசு தொடர்பான வேலை வாய்ப்பு நிச்சயமாக கொடுத்துருவார். இந்த கௌலவ கரணத்தில் பிறந்த அத்தனை பேரும் அரசு தொடர்பான விஷயங்களில் அரசு ஆதாயத்தை, அரசோடைய லாபம் அப்படிங்கிறது, அரசனுடைய வருமானம் அப்படிங்கிறது, இதெல்லாம் அவங்க பெறுவாங்க. ஆக 10 பைசானாலும் கவர்மெண்ட் காசு சாப்பிடணும்னு ஒரு விதி அவங்களுக்கு இருக்கும். அதான் சனி பகவான். ஆக நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள், எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு சனி பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட அனுப்புங்க, தெளிவான விளக்கம் கொடுக்கலாம். ஆக தொழில் ரீதியாக வேலை, வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், கணவன் மனைவி எப்படி இருக்கும், திருமண காரியங்கள் கைகூடு வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் சுய ஜாதகத்தை பார்த்து தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஒட்டு மொத்தமாக 7.5 சனி ஆரம்பம், அவ்வளவுதான் போச்சு அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. தயவு செய்து உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.